எழுதிங்க. Take that question. A ball pen with refill. A ball pen with refill. A ball pen with refill costs. A ball pen with refill costs rupees 11. Rupees 11. The pen alone costs. The pen alone costs. The pen alone costs rupees 10 more than the refill. The pen alone costs rupees 10 more than the refill. Rupees 10 more than the refill. Full stop. What is the cost of the refill? What is the cost of the refill? I repeat the statement of the problem. A ball pen with refill costs rupees 11. The pen alone costs rupees 10 more than the refill. What is the cost of the refill? பொதுவா IAS examinationsல இந்த மாதிரி சிம்பிளான ட்ரிக்கி பசில்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின் புரியுதா? முதல்ல we're able to understand the question. நம்ம ஓபன் பண்ணுப்பா சீக்கிரம். ஒரு பால் பாயிண்ட் பென் கொடுக்குப்பா. ஏதாவது போயிட்டோம் மேடம், போயிட்டோம் நான் பார்த்து. இப்போ இந்த பால் பாயினுடைய விலை 11 ரூபா. சரியா? பால் பாயிண்ட் பென் அப்படின்னா இந்த பேனா, எம்டி பேனா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரீஃபில் ரெண்டும் சேர்த்து 11 ரூபா. அவன் என்ன சொல்லியிருக்கிறான் பாருங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. The pen alone cost rupees 10 more than the refill. இது கழட்ட முடியுமாப்பா? ரீஃபில் கழட்ட முடியுமா? வேண்டாம். The pen alone costs rupees 10 more than the refill. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பால் பாயினுடைய விலை வந்து 11 ரூபா. இந்த ரீஃபில்னுடைய விலை எவ்வளவோ அதை விட 10 ரூபா கூட இந்த எம்டி பால் பாயிண்ட் பென்னுடைய விலை. அதான் சொல்லியிருக்கான். திரும்பி ரீட் பண்ண ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. The pen alone costs rupees 10 more than the refill. பால் பாயிண்ட் பென்னா மொத்தமா சேர்த்தா 11 ரூபா. கடையில் போய் வாங்குறீங்க 11 ரூபா. அவன் என்ன டேட்டா கொடுக்குறான் அப்படின்னா இந்த ரீஃபில்னுடைய விலை எவ்வளவோ அதை விட 10 ரூபா கூட இதனுடைய விலை. அப்படி இருக்கிறப்போ அந்த ரீஃபில்னுடைய காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறான். ப்ராப்ளம் புரியுதா? புரியுதா? நிறைய காலேஜஸ்ல இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். ஒருத்தர் 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு போன காலேஜஸ்ல ஒரு காலேஜ் 2 காலேஜ்ல இருந்து ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க கரெக்டா. நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஒருவா தவறான ஆன்சர். 11 ரூபா ரீஃபில். கடையில் போய் வாங்குறீங்க 11 ரூபா. அவர்கிட்ட கடைக்காரர்கிட்ட கேட்குறீங்க, சார் எனக்கு தனித்தனியாக விலை சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் தனியாக சொல்ல மாட்டேப்பா, நீ மேத்ஸ் படிச்சிருக்க, அதனால ஒரு பசங்க மாதிரி கேட்குறேன் சொல்கிறேன் அப்படின்றாரு. இந்த ரீஃபிலுடைய விலை எவ்வளவோ அதை விட 10 ரூபா கூட இதனுடைய விலை அப்படின்னு சொல்லிடுறாரு. 100 ரூபா தரேன் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா வித் எக்ஸ்பிளனேஷன் இமிடியட்லி. 0.1 நோ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா போடலாமே. let the cost of the refill be x போடுங்க. let the cost of the refill be x எழுதிக்கலாமா? எப்படி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ரியல் ப்ராப்ளத்துக்குள்ள கொண்டு வரோம் பாருங்க. let the cost பொதுவா unknown quantity x ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ரைட்டா? அதானே கேட்டிருக்காங்க. find the cost, let the cost of the refill be x. so what will be the cost of the pen? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? 10 plus x. கரெக்டா? the cost of the pen is rupees 10 more than the cost of the refill. அப்ப ரீஃபிலுடைய விலை வந்து x ன்னு வச்சிருக்கீங்க. அப்ப இந்த பேனுடைய விலை எப்படி இருக்கும்னா இதை விட 10 ரூபா கூட. அப்படிதானே? அப்ப காஸ்ட் ஆஃப் த பென் வந்து என்னது? அதான் எம்டி பென், எம்டி பால் பாயிண்ட் பென் என்னது? 10 plus x. கரெக்டா? அப்ப 10 plus x plus x is equal to 11. கரெக்டா? இப்போ டாபிக்கா ஸ்கொயர் அந்த இதை முடிச்சிருவோம்பா. ஷார்ட்கட். அதான் ஸ்கொயர் ரூட்ஸ் போயிடுங்க. ஸ்கொயர் ரூட்ஸ் போயிடுங்க.
0.5 50 காசு. The right answer is, I hope you understand. மொத்தம் 11 ரூபாப்பா. கடைக்காரர் வந்து நீங்க மேத்ஸ் படிச்சிருக்கேன்ற ஆன்சர் சொல்ல மாட்டேன்டாரு. தம்பி இந்த ரீஃபில்லுடைய விலை எவ்வளவோ அதை விட இந்த எம்டி பால் பாயிண்ட் பென்னுடைய விலை 10 ரூபா கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சொல்லுமா ஒரு ரூபான்னு சொன்னீங்கன்னா தம்பி நீ சரியா மேத்ஸ் படிக்கல போய் படிச்சுட்டு அனுப்பிச்சிருவார். உடனே நீங்க என்ன பண்ணீங்க, மேத்தமெட்டிக்கலா ஃபார்முலேட் பண்றீங்க. இதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல. ஒரு ரியல் லைஃப் இதை வந்து அப்படியே மேத்தமெட்டிக்கலா ஃபார்முலேட் பண்றது. அப்ப ரீஃபில் விலையை நம்ம கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ்னு சொல்லி வச்சிடறோம். The cost of the empty pen is 10 more than the cost of the refill. அப்ப அது x அப்படின்னா இதோட விலை என்னவா இருக்கும்? 10 plus x. கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் டோட்டல் காஸ்ட் வந்து ₹11. அப்ப x plus 10 plus x is equal to 11. அப்ப 10 plus 2x is equal to 11. 2x is equal to 11 minus 10. 2x is equal to 1. x is equal to 1/2. x is equal to 0.5. அப்ப ரீஃபில் விலை எவ்வளோ? 50 காசு. எப்படி சார் கரெக்டா வருமா? ஆமா, இதோட இது 10 ரூபா கூட. அப்ப இது எவ்வளோ? 10 ரூபா 50 காசு. 50 காசு 10 ரூபா 50 காசு கூடயா? இது 50 காசு, அதோட இது 10 ரூபா கூட. அப்போ 10 ரூபா 50 காசு கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 10 ரூபா 50 கரெக்டா வருதா? அப்போ ஒரு ஆன்சர் இல்லைல்ல? சரி, ஓகே. ஸோ ஜஸ்ட் ஜென்ரல் டு மேக் யூ திங்க், ரைட்? இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஃபைனல் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம். அதுக்கு நான் 100 rupees தருவேன். சரியா? கரெக்டாக சொன்னீங்க அப்படி டேக் அகைன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாதீங்க. ஒரு பெரிய ஒரு ஏழ்மையான ஒரு புலவர் இருக்கிறாரு, நல்ல பாடக்கூடிய ஒரு புலவர், மேத்ஸில் பெரிய ஆள். சரியா? மேத்ஸில் வந்து பயங்கர ஜீனியஸ், பயங்கர புலமை மிக்கவர். எது அப்படின்னா எழுதுறதுல. ஆனால் கொஞ்சம் ஏழ்மையானவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்கிறார், நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கோம், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் தான் நல்ல கவிதை எழுதுவீங்களா, போய் ராஜாட்ட போயிட்டு அரசர்கிட்ட போயிட்டு பாடிட்டு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரிசு வாங்கிட்டு வாங்க. இவரு நல்லா ராஜாவை பற்றி நல்லா புகழ்ந்து ஒரு புகழ் மாலை எழுதிட்டு அரசன்ட்ட போகிறாரு. நல்லா பாடிடுறாரு. அரசன் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்றாரு, நீ நல்லா பாடிட்ட அப்படின்னா நீ என்ன கேட்டாலும் நான் பரிசாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. நல்லா பாடிடுறாரு. அரசனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வாக்குறுதியை சொல்லிடுறாரு, என்ன வேணாலும் கேள்வி நான் தரேன் அப்படின்னு. என்ன வேணாலும் கேள்வி நான் தரேன் அப்படின்னு. இவர் மேத்ஸில் பெரிய ஆள், ராஜா கொஞ்சம் மேத்ஸில் வீக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிட வேண்டாம் அரசே. செஸ் போர்டு இருக்கும்ல, செஸ் போர்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. செஸ் போர்டில் என்ன இருக்கும்? 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கும்? 8 x 8. ராஜா கட்டத்தில் ஒரு கோல்டு காயின் வைங்க. 64 ஸ்கொயரில் ஸ்கொயரில் ஒரு கோல்டு காயின் வைங்க. ரெண்டாவது ஸ்கொயரில் ஸ்கொயரில் எவ்வளோ வச்சிங்களோ அதனுடைய டபுள். இப்போ 1 அப்படின்னா அதில் 2. ரெண்டாவது ஸ்கொயரில் 2ன்னு வச்சிங்கன்னா மூணாவது ஸ்கொயரில் அதனுடைய டபுள் என்ன வரும்? 4. புரியுதா? நாலாவது ஸ்கொயரில் 4 டபுள் 8. அப்படியே வச்சுட்டு வாங்க அரசே. கடைசி 64 ஸ்கொயரு சேர்த்து எவ்வளோ தங்கம் வருதோ அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்றார். இவ்வளோதானப்பா வாங்கிக்க அப்படின்றார். ஆனால் அரசர் நாட்டில் உள்ள அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு கணக்கு போட்டு பார்த்தப்போ அரசர் பயந்துட்டார். அவருடைய பாதி ராஜ்யம் போயிடுச்சு. சரியா? என்ன ஆன்சர் இருந்திருக்கும் யோசிச்சு எனக்கு சொல்லுங்க. நெருங்கிட்டார் ஆன்சர். பட் அவருக்கு நான் 100 ரூபா கண்டிப்பா தருவேன். கை தரலாம் எல்லாம். He is very closer to the answer. எப்படி சொன்னீங்க தம்பி? சார் of course it is geometric series. அது வந்து geometric series. ஃபர்ஸ்ட் வந்து 2 power 0 1 கரெக்ட்டா? 2 power 0 plus 2 power 1 plus 2 squared. I hope you understand. ஒவ்வொரு ஸ்கொயர்ல உட்காருங்க தம்பி. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல ஒரு கோல்டு காயின் வைக்கிறாரு, that is 2 power 0. ரெண்டாவது ஸ்கொயர்ல முதல்ல என்ன போட்டீங்களோ அதனுடைய ஸ்கொயர் அப்படின்னா 2, அடுத்தது 4, அப்புறம் 8, அப்புறம் 16, 32, 64, 128 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே 64 சார். ராஜா என்ன பெரிய நம்பரா வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இது கூட போடலாம்னு நினைக்கிறேன். போட்டிங்கன்னா காட்டிடலாம். தம்பி சொல்லிட்டனால போட்டுடலாம். அந்த பசில்ஸ் இருக்கும் பாருங்க, வெறும் பசில்ஸ் இருக்கும். வெளியில வந்து சரியா? அப்ப அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு ஆட் பண்ணி பாக்குறாரு. ஸோ 2 power 0 பசில்ஸ் இருக்கும் பாருங்க, பசில்ஸ் இருக்கும், வெறும் பசில்ஸ். ஸோ அரசன் ஆச்சரியப்பட்டு போறாரு. எவ்வளவு தங்கங்கள் அந்த அவருக்கு கொடுத்துருக்காரு. அது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் பாருங்க. வாங்க தம்பி கீழே வாங்க. தேர்ட் பசில். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது தம்பி, அடுத்தது போங்க.
பரவாயில்ல போடுங்க போடு. ஸோ இட் இஸ் த ஆன்சர் இஸ் 2 power 64 minus 1. This is not 2 power 64. This 2 power பாருங்க, மொதல் ஸ்கொயர்ல 2 power 0, செகண்ட் ஸ்கொயர்ல 2 power 1, கரெக்டா? அப்புறம் 64 ஸ்கொயர், அப்போ 2 power 63. 64 ஸ்கொயர்னா லாஸ்ட் ஸ்கொயர்ல எவ்வளோ கோல்டு காயின்ஸ் அப்படின்னா 2 power 63. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ போயிடும். அரசர் கொஞ்சம் மேத்ஸ்ல வீக்னால சாதாரணமாக வாக்குறது கொடுத்துரு, பட் மாட்டிக்கிட்டார் பாருங்க. எவ்வளோ பாருங்க, 1 + 1 ஜாமெட்ரிக் சீரிஸ் a + ar + ar ஸ்கொயர்ட் படிச்சிருக்கீங்களா? a + ar + ar ஸ்கொயர் + ar கியூப் + எக்ஸெட்ரா அப் டு அது எப்படி எழுதலாம்? 2 power 64 - 1/2 a power r - 1/r - 1 ஞாபகம் இருக்கா? a - 1 ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a × r power n - 1/r - 1. அப்போ போட்டீங்கன்னா 2 power 64 - 1/2 - 1. ஸோ தட் இஸ் 2 power 64 - 1. எவ்வளோ கோல்டு காயின்ஸ் அவர் கொடுத்துருக்காரு பாருங்க அந்த புலவர். வாட் இஸ் a ஹியர்? a is 1, அதான் முன்னாடி போட்டிருக்கிறோம். a × r is 2, ஏன்னா a + ar + ar ஸ்கொயர்ட் + எக்ஸெட்ரா. அப்போ r வந்து 2, r power n - 1/r - 1. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 power 64 - 1. ஸோ தீஸ் மெனி கோல்டு காயின்ஸ் த கிங் ஹேஸ் டு பே டு தி poet. ஸோ அதனால தம்பிக்கு கரெக்டாக சொன்னதுனால தம்பிக்கு 100 rupees. That's a small gift, right? Very good. What's your name, Thambi? Huh? Regan. Very good. சரி, ஃபர்ஸ்ட் இது போங்க ஸ்கொயர். ஸோ காலையில் நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் பார்க்கலாம். போங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னுடைய ஸ்கொயர் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்றத பார்க்கலாம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னா என்னது? இப்போ 4 is a perfect square. 4 is a perfect square. ஏன்னா 2 squared is 4. 9 is a perfect square. இப்போ 9 உடைய ஸ்கொயர் ரூட்னா 3ன்னு சொல்லி போட்டுருவீங்க. பாசிட்டிவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்னா 3. 81 அப்படின்னா 9ன்னு சொல்லி போட்டுருவீங்க. கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்தானா எப்படி சார் போடுறது? How to find the square roots of perfect squares? How to find the square root of perfect squares? அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் போகுது மேடத்தை போ. ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணுறப்ப சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 1ன்னு இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் வந்து 1 அல்லது 9 இருக்கும். லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 4 இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் வந்து 2 அல்லது 8 இருக்கும். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 121 வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121? 11. லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் வந்து 11. அதே மாதிரி 81, 9 9 சார் 81. அப்போ 9 வரலாம், 1 வரலாம், 9 வரலாம். புரியுதா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 வச்சுக்கோங்க. 64 ஸ்கொயர் ரூட் என்னது? 8. அப்போ 8 வரலாம். இன்னொன்று வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் 2 வர மாதிரி. ஃபோர் ஸ்கொயர் ரூட் என்ன? 2 தானே? 4 ஸ்கொயர் ரூட் 2 தானே? அப்போ 4ன்னு இருந்ததுன்னா ஸ்கொயரு இந்த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் வந்து 1 2ன்னு இருக்கலாம் அல்லது 8ன்னு இருக்கலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 9 3 அல்லது 7. 7க்கு எதான் சொல்கிறேன்? 49 எடுத்துங்க. 7 7 சார் 49. அப்போ 7 வரலாம். வெறும் 9ன்னு எடுத்தால் 3 வரும்ல. அப்போ 3 7 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 6 அப்படின்னா இப்போ 16ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 36ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வருது? எல்லாரும் புரியுதுல? ஸோ லாஸ்ட் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர் வந்து இந்த டிஜிட்ஸில் ஏதாவது ஒரு டிஜிட்டாக இருந்தது அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் ரூட்னுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து இப்படி தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சின்ன டேபிள். அடுத்த தம்பி நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த பாருங்க. இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல தம்பி, இதை போட்டுருங்க, நான் மாற்றிக்கிறேன். நம்பர்ஸ்னுடைய 10னுடைய ஸ்கொயர் வந்து 100, 20னுடைய ஸ்கொயர் வந்து 400. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் தெரியும்னு நினைக்கிறேன், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 120 வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. 120 ஸ்கொயர் இஸ் 14400. மோஸ்ட்லி இதெல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இந்த 2 டேபிளையும் வச்சுட்டு எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னுடைய ஸ்கொயர் ரூட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். போகுது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நானே மாத்திரேன்னு சொல்லியிருந்தேன்ல. சரி, இப்போ 7744 7744 இதனுடைய ஸ்கொயர் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். 7 7 4 4.
எக்ஸாமில் பார்த்துருந்து கொஸ்டினை விட்டுருவோம். சரியா? ஏன்னா கஷ்டம். ஸ்கொயர் ரூட் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களே கொஞ்சம் இதெல்லாம் போட்டு. என்ன மெத்தட் அது? எல்சிஎம் மெத்தட்லாம் போட்டிருப்பீங்க. சரி, எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் பாருங்க. இந்த ஸ்கொயருடைய லாஸ்ட் டிஜிட் வந்து 4. லாஸ்ட் டிஜிட் 4 இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து 1 2 இருக்கும் அல்லது 8 இருக்கும். சரியா? சரி, அப்போ அது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது இந்த 7 7 44 வந்து இந்த டேபிளில் செகண்ட் டேபிளில் எது 2 நம்பருக்கு இடையில வருதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ பாருங்களேன், 7 7 77 44 வந்து 6400க்கும் 800க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். கரெக்டா? hope you understand all of you. எல்லாருக்கும் புரியுதா? இந்த 7 7 44 77 44 வந்து 6400க்கும் 800க்கும் நடுவில் உள்ள ஒரு நம்பர். அப்படின்னா 80க்கும் 90க்கும் நடுவில் இருக்கு. 80க்கும் 90க்கும் நடுவில் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்னு 82 இருக்கும் அல்லது 88 இருக்கும். ஏன்னு சொல்லி பாருங்க, லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 4 இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் வந்து 2 அல்லது 8 இருக்கும். இது 80 ஸ்கொயருக்கும் 90 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இந்த 77 44. அப்ப ஆன்சர் வந்து ஒன்னு 82 இருக்கும் அல்லது 88 இருக்கும். எல்லாருக்கும் புரியுதா? சரியா? அந்த 82 88 அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த நம்பர் 77 44 வந்து இந்த 6400க்கு க்ளோஸா இருக்குதா 8100க்கு க்ளோஸா இருக்கா? சிக்ஸ் 6400 அங்க இருக்கிற 7744 எதுக்கு க்ளோஸரா இருக்கு? 8100க்கு க்ளோஸரா இருக்கு. அப்ப ரெண்டு ஆன்சர் நமக்கு ஒன்னு 82 இருக்கணும் அல்லது 88 இருக்கணும். இதுக்கு க்ளோஸரா இருக்கிறதுனால ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 88. ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 88. So the square root of 7744 is 88. The square root of 7744 is 88. புரியுதா? இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம். அடுத்து சொல்லுங்க பார்ப்போம். 5184 லாஸ்ட் டிஜிட் வந்து 4. அப்போ ஒன்று 2 இருக்கணும் அல்லது 8 இருக்கணும். சரி, இந்த 5184 எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கு. அதான் 70க்கும் 80க்கும் நடுவில் இருக்கு. அப்போ ஒன்று 72 இருக்கணும் அல்லது 78 இருக்கணும். ஒன்று 72 இருக்கணும் அல்லது 78 இருக்கணும். கரெக்டா? சரி, இப்போ என்னப்பா? இப்போ 5184 வந்து 4900க்கு நெருக்கமா இருக்குதா 6400க்கு நெருக்கமா இருக்கா? அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? அவ்வளவுதான்ப்பா. இதான் ஸ்கொயர் ரூட். ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5184 இஸ் 72. ஈஸியா இருக்கா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸுக்கு ஈஸியா நீங்க அந்த டி மெத்தட்லாம் போடுவீங்க. இந்த நிறைய மெத்தட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ஸ்ல, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். அஃப்கோர்ஸ் அங்கே மார்க் எடுக்கணும்னா நம்ம அப்படிதான் போய் ஆகணும். இங்கே நமக்கு மார்க் வந்து 1 மார்க் தான். ஸோ அப்போ எவ்வளோ சீக்கிரம் போடுறோன்றது தான் முக்கியம். ஸோ இது மாதிரி போட்டு 980 சொல்லுங்க பார்ப்போம். 01 1 அப்படின்னா 9801 1 அப்படின்னா 1 அல்லது 9. ஸோ எழுதிக்குவோம். அடுத்து இந்த 9801 எது ரெண்டுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கு நடுவில் 90க்கும் 100க்கும் நடுவில் இருக்கு. அப்போ ஒன்று 91 இருக்கணும் அல்லது 99 இருக்கணும். இப்போ இந்த 980 வந்து எதுக்கு க்ளோஸரா இருக்கு? 8100 க்ளோஸரா இருக்கா 10000க்கு க்ளோஸரா இருக்கா? 10000க்கு க்ளோஸரா இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 99. அவ்வளோதான். The square root of 9801 is என்னது அப்படின்னா 99. Is it clear to all of you? Right. அடுத்து பாருங்க 5041 அதே 1 அப்படின்றதுனால ஆன்சர் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்று 1 இருக்கணும் அல்லது 9 இருக்கணும். ஸ்கொயர் லாஸ்ட் டிஜிட். இந்த 5041 எது ரெண்டுக்கு நடுவில் இருக்கு? 70க்கும் 80க்கும் நடுவில் இருக்குது. அப்போ ஒன்று 71 இருக்கணும் அல்லது 79 இருக்கணும். எதுக்கு க்ளோஸரா இருக்கு? 5041 70. இது 49000 க்ளோஸரா இருக்கு. The answer will be 71. ஈஸியா இருக்கா? அவ்வளோதான். ரைட். ஸோ இப்படிதான் ஸ்கொயர் ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. 529 ஆன்சர் போட்டேன். 529 அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன்று 3 அல்லது 7 லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட். 529 எது ரெண்டுக்கு நடுவில் இருக்கு? 400 900 எதுக்கு க்ளோஸரா இருக்கு? அப்போ 23 அல்லது 27 இருக்கணும். ஸோ ஆன்சர் வில் பி 23. மோஸ்ட்லி நம்ம 23 ஸ்கொயர்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். நம்ம 20 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அது 20 ஸ்கொயர் 12. இது 10 டிஜிட்ஸ் 10 20 அதுக்கு தான் ஞாபகம் வச்சிருக்கிறோம். இப்போ சில இதெல்லாம் இந்த 529 சின்ன நம்பராக இருந்தால் கூட நம்ம ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். பட் ஈஸியாக இந்த டேபிளை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கா?
ஈஸியா இருக்கா? பதில காணமே. சரி. இப்போ லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1 2 5 4 4 1 2 5 4 4 இது மட்டும் பார்ப்போம். 1 2 5 4 4. இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 4. அப்போ 1 2 இருக்கணும், லாஸ்ட் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் அல்லது 8 இருக்கணும். 1 2 5 4 4 எது ரெண்டுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா 110 120 110 120. அப்போ 1 112 இருக்கணும் அல்லது 118 இருக்கணும். எதுக்கு க்ளோஸரா இருக்கு? 1 2 5 4 4. 1 to 100 க்ளோஸரா இருக்கு. So what will be the answer? 112 112. சரியா? இல்ல சார் இதோட பெரிய நம்பர் வந்தா என்ன சார் பண்றது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த டேபிளை நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிச்சுக்கணும். 130 ஸ்கொயர் 140 ஸ்கொயர் 150 ஸ்கொயர் அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நம்பரை கேட்டாலும் நீங்க போட்டுருவோம். மோஸ்ட்லி இது வரைக்குமே போதுமானது. I hope you understand, right? சரி. இப்போ அடுத்து கியூப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். கியூப் ரூட்ஸ் இதெல்லாமே பிபிடி இருக்கு, கவனிங்க. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதல் டேபிள் வந்து லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த கியூப் வந்து 1 இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த கியூப் ரூட் இஸ் ஆல்சோ 1. இதுல பாத்தீங்கன்னா 2 3 மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். இப்போ 1னா 1, 6னா 6, 4னா 4, 5னா 5, 9னா 9, 0னா 0. நீங்க எது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2னா 8, 8னா 2, 3னா 7, 7னா 3. சரியா? டேபிள் புரியுதா? லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த கியூப் வந்து 1 இருந்தது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த கியூப் ரூட் 1 தான். அதே மாதிரி 4னா 4 தான், 5னா 5, 6னா 6, 9னா 9, 0னா 0, 2னா 8, 8னா 2, 3னா 7, 7னா 3. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமா, 2க்கும் 3க்கும் மாறுது. 2னா 8, 8னா 2, 3னா 7, 7னா 3. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒன்றும் கஷ்டமான டேபிள் கிடையாது. பட் இது மட்டும் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கொயர்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சிருந்துருக்கலாம். பட் கியூப்ஸை சில கியூப் வரைக்கும் நீங்க சொல்லுவீங்க. மோஸ்ட்லி 10 கியூப் வரைக்கும் நீங்க சொல்லியிருப்பீங்க, ஞாபகம் வச்சிருப்பீங்க. மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இங்க 12 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க சொல்லிடுறாங்க. 12 கியூப், அஃப்கோர்ஸ் அதுக்கு மேல கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 12 கியூப் வந்து 1728. 1னா 1, 2னா 8, 3னா 27, 4னா 64, 5 cube is 125, 6 cube is 216 and so on, and 12 cube is 1728. If you are having good memory power, you can also remember up to 20. That's up to you. சரியா? இப்போ இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் நம்ம எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பயம் வந்துடும். ஐயோ கியூப் ரூட் எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த கொஸ்டினை விட்டுட்டு போயிடும். பட் இந்த டேபிள் ஞாபகம் இருந்தால் எவ்வளோ ஈஸியாக நம்மளால இந்த ப்ராப்ளத்தை போட முடியும் அப்படின்னு பாருங்க. வெரி சிம்பிளி யூ கேன் ஆன்சர். வெரி சிம்பிளி யூ கேன் ஆன்சர். பாருங்க, two 8 7 4 9 6. What is the cube root? What is the cube root of 2 8 7 4 9 6? எப்பயுமே ஒரு நம்பருடைய கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அந்த நம்பரை 2 பகுதியாக பிரிச்சுங்க. எப்படி 2 பகுதியாக பிரிக்கிறது அப்படின்னா இந்த ரைட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி பிரிச்சுங்க. சரியா? ரைட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி பிரிச்சுங்க. ஒரு கோடு போட்டுங்க. பிரிச்சுட்டு செகண்ட் பார்ட்ல லாஸ்ட் டிஜிட் என்னன்னு சொல்லி பாருங்க. 6னா என்னது? கியூப் ரூட்னுடைய லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 6 தான் இருக்கும். பிரச்சனை. அப்போ 6ன்னு போட்டுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துங்க, செகண்ட் பார்ட் அவ்வளோதான், முடிச்சிருங்க. 287. 287 இந்த டேபிள் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. 216க்கும் 343க்கும் நடுவில் இருக்கு. கரெக்டா? 216க்கும் 343க்கும் எதுக்கு நெருக்கமா இருக்குன்னு பார்க்க வேணாம். இருக்குல்ல எது சின்னது? 6ஆ 7ஆ? சொல்ற புரியுதுங்களா? 287 வந்து 216க்கும் 343க்கும், அதாவது 6 கியூபுக்கும் 7 கியூபுக்கும் நடுவில். அதுல எது சின்னது? 6ஆ 7ஆ? அப்ப ஆன்சர் இஸ் 66. ஆன்சர் இஸ் 66. அதான் ஆன்சர். 66 கியூப் பண்ணி பாருங்க, அந்த ஆன்சர் வந்துடும். பயப்படாதீங்க. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 205379. 205379 எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில இருந்து 3 டிஜிட் எண்ணி ஒரு கோடு போட்டுங்க. 9னா என்னது? 9 9ன்னு போட்டுங்க. இதோட இந்த பாட்டை மறந்துடுங்க, பயப்படவே வேண்டாம். 205. 205 எங்க இருக்கு? 125க்கும் 216க்கும் 125க்கு 260க்கு நடுவில் இருக்கு. அதான் 5 கியூபுக்கும் 6 கியூபுக்கும் நடுவில். 5 6ல எது சின்னது? So the answer is 59. The answer is 59. பாருங்க, அதான் ஆன்சர். நீங்க டவுட் இருந்தா போட்டு பார்த்து. Very easily you can find the cube roots.
இப்போ கடைசி ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, பெருசா ஒரு நம்பர் இருக்கு, அது பாருங்க. ஐயோ போட்டேன். 1157625 1157625 கடைசில இருந்து 3 டிஜிட் தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. போட்டீங்களா? 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? கியூப் ரூட் லாஸ்ட் டிஜிட்டும் 5 தான். அடுத்த 1157 அதோட இதை மறந்துருங்க, செகண்ட் பார்ட்டை மறந்துருங்க. 1157 எங்க இருக்கு? 10 கியூபுக்கும் 11 கியூபுக்கும் நடுவில் இருக்கு. கரெக்டா? அதான் 1000க்கும் 1331க்கும் நடுவில் இருக்கு. 10க்கும் 11க்கும் நடுவில், 10 கியூபுக்கும் 11 கியூபுக்கும் நடுவில். 10 11 அது ரெண்டுல எது சின்னது? ஸோ ஆன்சர் இஸ் 105. ஆன்சர் இஸ் அவ்வளோதான். ஈஸியா இருக்கா? ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸுக்கும் பெர்ஃபெக்ட் கியூப்ஸுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ட்ரிக். ஈஸியா இருக்கா? சரி, வேற என்னப்பா இருக்கு ஸ்லைட்ஸ்?